ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் அண்ட் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா உன்னத் பாரத் அபியானோட சிலபஸ் கண்டென்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ வில் ஸ்டார்ட் வித் ஹிஸ்ட்ரி ஆஃப் உன்னத் பாரத் அபியான். ஓகே, ஸோ ஹிஸ்ட்ரி பார்த்தோம் அப்படின்னா இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்ற ஐடியா வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இட்ஸ் இனிஷியேட்டிவ் ஆஃப் அ குரூப் ஆஃப் டெடிகேட்டட் ஃபேக்கல்டி மெம்பர்ஸ். ஸோ எங்கே இருக்கிற ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி டெல்லி. ஓகே, ஸோ அவங்க வந்து சில ஐஐடி டெல்லியில் இருக்கிற சில ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்காண்டியும் அதோட டெக்னாலஜிக்காண்டியும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க சேர்ந்து தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த உன்னத் பாரத் அபியான் வந்து கொண்டு வர்றாங்க. ஸோ இந்த உன்னத் பாரத் அபியான் ஃபார்மலா அவங்க கொண்டு வந்தாலும் ஃபார்மலா லான்ச் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கீழே. முன்னாடி மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனும் இல்லை. ஸோ எஜுகேஷனும் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு இருந்தது. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கீழே தான் இந்த உன்னத் பாரத் அபியான் இருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் வாஸ் ஸ்டார்டட் ஆன் 11th November 2014. ஓகே, 2014ல பார்த்தீங்க அப்படின்னா இட் வாஸ் ஸ்டார்டட். அண்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எய்ம் என்ன அப்படின்னா ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல சேர்ந்து லோக்கல் கம்யூனிட்டிஸ்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் அண்ட் சேலஞ்சஸை டெக்னாலஜி வச்சு அட்ரஸ் பண்றதுக்காண்டி என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த உன்னத் பாரத் அபியானை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. தென் வாட் இஸ் த விஷன் ஆஃப் தி உன்னத் பாரத் அபியான் யூபிஏயோட விஷன் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஓகே, ஸோ இட்ஸ் a transformational change in the rural development process by leveraging knowledge of institution to build the architecture of the inclusive India. Okay, so transformational change rural developmentல என்ன பண்றாங்க அப்படின்னா transformational change கொண்டு வரணும். எதை வச்சு? by leveraging knowledge from the institution. For example, நம்ம காலேஜ் இருக்கு, நம்ம காலேஜ்ல ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ்ல இருக்கிற நாலேஜ் ரூரல் ஏரியாஸ் கொண்டு போறது மூலியமா டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வரணும் அப்படின்றது தான் பார்த்தீங்க அப்படின்னா யூபிஏவோட விஷன். ஓகே, ஸோ மிஷன். ஸோ டு எனேபிள் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்வால்வ் enable higher education institutions to work with the people of rural India in identifying development challenges and evolving appropriate solution for accelerating sustainable growth. So sustainable growth அப்படின்னா ஸோ ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்கிற ரிசோர்ஸஸ் டிகிரேட் பண்ணாமல் அழிக்காமல் ஸோ நம்ம க்ரோத் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்தியா ஃபுல்லாக கொண்டு வரணும், பர்டிகுலராக ரூரல் இந்தியாவில் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காண்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தே ஆர் மேக்கிங் சர்டைன் சேஞ்சஸ். ஓகே, ஸோ மெயினாக வந்து ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, நாட் இன் தி லோவர் எஜுகேஷன், பர்டிகுலர்லி காலேஜஸ். ஸோ கோல்ஸ் டு பில்ட் an understanding of development agenda within the higher education institution and institutional capacity and training relevant to national needs. So needs என்னென்ன இருக்கோ அதுக்கேற்றாப்ப நம்ம நேஷனல் எஜுகேஷன்லையும் ஸோ இன்ஸ்டிடியூஷன்லையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரெயின் ஆகணும் அப்படின்றது தான் மெயின் ஃபர்ஸ்ட் கோல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீல்டு ஒர்க். ஸோ நம்ம இப்போ நம்ம சில இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சில கேம்ப் அந்த மாதிரிலாம் போவோம் இல்லையா. ஸோ டு ரீஎம்பசைஸ் தி நீட் ஆஃப் ஃபீல்டு ஒர்க். ஃபீல்டு ஒர்க் நம்ம பண்ணணும். அதே மாதிரி ஸ்டேக் ஹோல்டர் இன்ட்ராக்ஷன் அண்ட் டிசைன் ஃபார் தி சோஷியல் அப்ஜெக்டிவ் அஸ் தி பேசிஸ் ஆஃப் ஹையர் எஜுகேஷன். ஸோ ஒரு இடத்துல போய் நம்ம ஏதாச்சும் ஒரு ஸ்கில் சொல்லி கொடுக்குறது. ஸ்டேக் ஹோல்டர் இன்ட்ராக்ஷன் அப்படின்னா நம்ம சில அடாப்டட் வில்லேஜஸ் இருக்கும். ஸோ நம்ம காலேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி போனது எல்லாமே சில கேம்ப் போயிருப்போம். ஸோ அந்த கேம்ப் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடாப்டட் வில்லேஜஸ் தான். ஸோ அவங்க தான் நம்மளோட ஸ்டேக் ஹோல்டர்ஸ். நம்ம வந்து நம்மளோட ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வி ஆர் கிவிங் சர்டன் ட்ரைனிங். அது ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா போன தடவைலாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓகே, அண்ட் டு ஸ்ட்ரெஸ் ஆன் ரிகரஸ் ரிப்போர்ட்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் அவுட்புட்ஸ் ஆஸ் சென்ட்ரல் டு டெவலப்பிங் நியூ ப்ரொஃபஷன்ஸ். ஸோ நியூ ப்ரொஃபஷன்ஸ் டிபெண்டிங் அப்பான் தி ரெக்யர்மெண்ட் ஆஃப் தி ரூரல் இந்தியா. ஸோ நம்ம போய் அங்கே ஏதாச்சும் சொல்லி கொடுக்குறது. ஸோ அதுவும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அங்கே இருக்கிற பீப்புளுக்கு ஒரு நியூ ப்ரொஃபஷன் டெவலப் ஆகிறதுக்கான ஒரு ஹெல்ப்பும் கொடுக்கும். ஓகே, ஸோ அண்ட் ப்ரொஃபஷனல் ரிசோர்ஸஸ் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஈவன் அந்த ரூரல் ஏரியா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அக்சஸ் பண்ண வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு நம்ம லைப்ரரியை காமிக்கிறது, இல்லை நம்ம காலேஜ் எப்படி இருக்குன்னு காமிக்கிறது, அதே மாதிரி நம்ம ஃபெசிலிட்டிஸை அந்த ஏரியா பீப்புளை கொண்டு வந்து காமிக்கிறது, அது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஒன் ஆஃப் தி கோல் டு இம்ப்ரூவ் டெவலப்மெண்ட் அவுட்கம்ஸ் as a consequence of research to develop new profession
and process to sustain and observe outcomes of the research. So research வரைக்கும் நம்ம போகலாம், but the goals is also in a part of the research also. Okay, அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா to foster new dialogue within the larger community of science, society and environment to develop the sense of dignity and collective destiny. Okay, ஸோ என்னதான் வேற வேற கோல் இருந்தாலும் அட் தி எண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸும் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட்டும் ரூரல் பீப்புளோட டெவலப்மெண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அட் தி எண்ட் இன்க்ளூசிவாக பார்த்தீங்க அப்படின்னா டெவலப்மெண்ட் ஆஃப் தி நேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஓகே, அண்ட் ஸ்பான்சரிங் மினிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அண்ட் அவங்க தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யூபிஐ லான்ச் பண்ணுறாங்க வித் விஷன் அண்ட் மிஷன் அண்ட் ப்ரொஃபஷனல் யாரு இதில் ஸ்டேக் ஹோல்டர்ஸாக இருக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் தான் என்ன பண்ணுது அப்படின்னா யாரெல்லாம் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எந்த இன்ஸ்டிடியூஷன்லாம் இதில் இருக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு கீழே மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கீழே வி ஹாவ் அ நேஷனல் ஸ்டீரிங் கமிட்டி. ஸோ ஏன்னா எல்லாமே மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் பார்த்துட்டு இருக்க முடியாது, எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஒர்க்ஸ் அதில் இருக்கும். ஸோ அதில் வந்து இதுக்குன்னு என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டீரிங் கமிட்டி ஒன்று கொண்டு வராங்க. ஓகே, ஸோ யூபிஏ காண்டி ஓகே எது கீழே கான்ஸ்டியூட் ஆகுது அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கீழே எதுக்கு அப்படின்னா கைடிங் அண்ட் மானிட்டரிங் ஆஃப் தி ப்ரோக்ராம். ஸோ இந்த யூபிஏவை நேஷனல் லெவலில் மானிட்டர் பண்ணுறதுக்கும் கைட் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேஷனல் ஸ்டீரிங் கமிட்டி கொடுக்குறாங்க. சரிங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வில் பி ஹேவிங் நேஷனல் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி. ஸோ வெறும் ஸ்டீரிங் கமிட்டி மட்டும் பத்தாது. ஸோ வி ஹாவ் டு எக்ஸிக்யூட் இட் வித் தி ஹெல்ப் ஆஃப் சம் பீப்புள். ஓகே, ஸோ அது யார் எக்ஸிக்யூட் பண்ணுறது அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வி ஹாவ் அ கமிட்டி, வி ஹாவ் அ நேஷனல் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி. என்ன அப்படின்னா பாலிசி ரிலேட்டட் டிசிஷன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூபிஏல அவங்க எடுப்பாங்க. பாலிசி ரிலேட்டட் டிசிஷன்ஸ் அப்படின்னா ஸோ எந்தெந்த இன்ஸ்டிடியூஷன்லாம் நம்ம யூபிஏ கொடுக்கலாம், அதில் எத்தனை பேர் இருக்கலாம், அது என்ன பண்ணும், அதே மாதிரி எத்தனை ஏரியாஸ்க்கு ஒரு யூபிஏ குரூப்ஸ் இருக்கணும், அதெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த நேஷனல் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி அப்படின்றத டிசைட் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேஷனல் கோஆர்டினேட்டிங் இன்ஸ்டிடியூட் இதுல இருந்து தான் என்ன ஆகும் அப்படின்னா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனோட ரோல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி டெல்லியில் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்சிஏ. ஓகே, நேஷனல் கோஆர்டினேஷன் இன்ஸ்டிடியூட் அதுதான். சரியா, ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா எக்ஸிக்யூஷன் கமிட்டி என்னென்ன முடிவுகள் எடுக்குதோ அது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கும் மானிட்டர் பண்ணுறதுக்கும் இந்த இன்ஸ்டிடியூட் தான் நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கும். சரியா, இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா இதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் மற்ற இன்ஸ்டிடியூஷன்ஸோட சேர்ந்து கொலாபரேட் பண்ணுறது நேஷனல் கோஆர்டினேஷன் இன்ஸ்டிடியூட் விச் இஸ் ஐஐடி டெல்லி. அதே மாதிரி நேஷனல் சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் அட்வைசரி கமிட்டி, ஸோ என்எஸ்இஏசி. ஸோ அண்ட் எஃபெக்டிவாக அந்த டெக்னாலஜிஸில் வில்லேஜஸில் சில டெக்னாலஜிஸை நம்ம எப்படி வில்லேஜஸில் கொண்டு போய் சேர்க்குறோம், ஸோ அதெல்லாம் வந்து என்ன பண்ணணும், எந்த டெக்னாலஜி நம்ம கொண்டு போய் சேர்க்கணும், என்ன அவேர்னஸ் நம்ம கொடுக்கணும், அதெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த நேஷனல் சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் அட்வைசரி கமிட்டி வந்து கொடுக்கும். சரிங்களா, ஸோ மெயினாக பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் டூல்ஸ் ஆர் டெக்னாலஜிஸை நம்ம ரூரல் ஏரியாஸுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா சில இடத்துல இனிஷியல் ஸ்டேஜஸில் ஆதாரையும் இந்த இபி கனெக்ஷன் என்ன பண்ண சொன்னாங்கன்னா கனெக்ட் பண்ண சொன்னாங்க, ஸோ லிங்க் பண்ண சொன்னாங்க. அதெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரூரல் ஏரியாஸ்க்கு போய் கனெக்ட் பண்ணி கொடுத்தாங்க. சரியா, ஸோ இப்போ இந்த யூபிஏல யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நேஷனல் இன்ஸ்டிடியூட் லெவலில் அப்படின்றது பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ கோஆர்டினேட்டிங் இன்ஸ்டிடியூட் ஐஐடி அண்ட் இதுதான் என்ன பண்ணும் அப்படின்னா மியூச்சுவலாக வந்து மற்ற கம்யூனிட்டிஸோட இன்ட்ராக்ட் பண்ணும். ஸோ நேஷனல் கோஆர்டினேட்டிங் இன்ஸ்டிடியூட் அதோட அதுக்கு மேலே நேஷனல் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி, அதுக்கப்புறம் ஸ்டீரிங் கமிட்டி இருக்கும். அதுக்கு மேலே தான் என்ன ஆகுது அப்படின்னா எம்ஹெச்ஆர்டி வருது. ஓகே, ஸோ இந்த நேஷனல் கோஆர்டினேட்டிங் இன்ஸ்டிடியூட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா வி ஹேவ் அ ரீஜனல் கோஆர்டினேட்டிங் இன்ஸ்டிடியூட்ஸ். ஓகே, ஸோ ரீஜன்னா ஒவ்வொரு ரீஜன், ஏன்னா ஐஐடி டெல்லி மட்டும் என்ன பண்ண முடியாதுன்னா எல்லா இடத்துலையும் நம்ம கோஆர்டினேட் பண்ண முடியாது. ஸோ அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா we will be having regional coordinating institutes. So regional coordinating institute, so guide and monitor the activities of participating institute. யாரெல்லாம் யூபிஏல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு ரீஜனலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா we will be having centers. So we call it as a nodal centers.
ஸோ நோடல் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பஸ் எல்லா இடத்துலையும் போகும். ஒரு பஸ் ஸ்டாண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அங்கே எல்லா பஸ்ஸும் வந்து நிற்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இது வந்து என்ன அப்படின்னா வி ஹாவ் அ சென்டர், ரீஜனலாக ஒரு சென்டர்ஸ் இருக்கு. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரீஜனல் சென்டர் will act as a centers for promoting and facilitating UBA network in the region. ஸோ UBA நெட்ஒர்க்கை ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா we will be having regional institutes. Okay, so that's the main role of regional coordinating institutes. Okay, next என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா so we will be having will groom participating institute, PIs அப்படின்னா participating institute. ஃபார் எக்ஸாம்பிள் ரீஜனல் கோஆர்டினேட்டிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கும், அதுக்கு கீழே நிறைய காலேஜஸ் இருக்கும். ஸோ நம்ம காலேஜ் வந்து ஏதாச்சும் ஒரு ரீஜனல் கோஆர்டினேட்டிங் இன்ஸ்டிடியூட்டோட கனெக்ட் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ ஸோ பார்ட்டிசிபேட்டிங் இன்ஸ்டிடியூட்டோட என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரீஜனல் கோஆர்டினேட்டிங் இன்ஸ்டிடியூட்ஸ் வந்து கொலாபரேட். ஓகே, ஸோ கைட் மென்டர் தி ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் பார்ட்டிசிபேட்டிங் இன்ஸ்டிடியூட் இந்த ரீஜன். அந்த ரீஜனில் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் செய்யணும், என்னென்னலாம் இஷ்யூஸ் இருக்கு, டெக்னாலஜி எப்படி ரூரல் ஏரியா கொண்டு போகணும் அப்படின்றத அந்த ரீஜனல் இன்ஸ்டிடியூட்ஸ் தான் என்ன பண்ணும் அப்படின்னா செய்யும். சரியா? ஸோ எந்த ஒரு ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருந்தாலும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மள மாதிரி ஒரு காலேஜஸ் என்ன பண்ண முடியும் அப்படின்னா பார்ட்டிசிபேட்டிங் இன்ஸ்டிடியூட்ஸ் தான் இருக்கலாம். ஓகே, ஸோ ஆல் பார்ட்டிசிபேட்டிங் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆர் எக்ஸ்பெக்ட் டு எஸ்டாப்ளிஷ் UBA செல். ஸோ நம்ம இருக்கோம் இல்லையா? ஸோ வி கால் தட் ஆஸ் அ UBA செல். ஓகே, ஸோ சில ஆக்டிவிட்டீஸ் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ் நம்ம இதில் செய்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் கிராம சபை கூட்டம் ரன் பண்ணுறது, அதே மாதிரி அவேர்னஸ் கொடுக்கறது, டெக்னாலஜி அவேர்னஸ் கொடுக்கறது, அது எல்லாமே நம்ம இதில் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஆக்டிவ் ஒர்க்கிங் குரூப் கன்சிஸ்டிங் ஆஃப் மோட்டிவேட்டட் ஃபேக்கல்டி drawn from various disciplines. So various disciplines obviously நம்ம அப்படி தான் இருக்கும். To guide and mentor the activities of the UBA cell. So each an institution வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். There will be an executive committee and local advisory committee. So இதுக்கு யார் சேர் பண்ணுவோம் அப்படின்னா head of the institution. Okay, so responsibilities of participating institutes. So என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 5 villages ஐடென்டிஃபை பண்ணி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட கம்யூனிகேட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா we have to identify 5 villages. ஸோ அதில் தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ப்ரோக்ராம்ஸ் பண்ண முடியும். அண்ட் ஃபீல்ட் ஸ்டடீஸ் நம்ம பண்ணலாம். அதே மாதிரி அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா we can send it or we can take that to the people, ரூரல் பீப்புளில் என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது, அதை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு அங்கே சொல்ல முடியும். And engage interested faculty and students in other bodies of the institutes engaged in development activities. So development and the rural area or development kandi you can combine with other bodies and you can do some activities. Okay, and PIs will work with the state government, district authorities, obviously government oda நம்ம work பண்றோம் because we are attending the government என்னது கிராம சபை கூட்டம்லாம் நம்ம அட்டெண்ட் பண்றோம். ஸோ சோஷியோ அண்ட் எக்கனாமிக் வெல்பீயிங் ஆஃப் தி ரூரல் கம்யூனிட்டிஸ் நம்ம அங்கே அப்சர்வ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே கணக்கெல்லாம் எவ்வளோ செலவாயிருக்கு இந்த இயரில், இந்த மாதத்தில் ஆர் போன மாதத்தில் அப்படின்றதெல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ த ஃபர்ஸ்ட் ஃபோர்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ஐடென்டிஃபை அப்ராப்ரியேட் ரூரல் கிளஸ்டர். எந்த ரூரல் ஏரியா நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னு நமக்கு முதல்ல தெரியணும். சரியா? ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா you have to get the guidance from the local district administration. Obviously நம்ம பஞ்சாயத்துல எல்லாம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா we are getting some some permission. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா we are attending the கிராம சபை கூட்டம்லாம் அட்டென்ட் பண்றோம். ஓகே, ஸோ for this time being நான் என்ன பண்றேன் இங்கே ஸ்டாப் பண்றேன். I will be discussing rest of the topics in upcoming unit. Thank you very much.